ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சே நம்ம செய்ய போகிறோம். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இது பன்னு மாதிரி சூப்பராக சாஃப்டாக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுல் நான் எடுத்து வச்சுருக்கேன். மெஷரிங் கப்பில் அரை கப் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் கோதுமை மாவு, அரை கப் மைதா மாவு, அரை கப் ரவை, அரை கப் சர்க்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடில் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதே கப்பால் நான் 2 கப் சேர்த்துருக்கேன். அந்த அரை கப்பால் 2 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கை பொறுக்கிற சூடில் இருக்கிற தண்ணி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரவை கொஞ்சம் சீக்கிரமாக ஊறும். ரவை நல்லா ஊறுனா தான் சாஃப்டாக இருக்கும் அப்பம். இது அப்பம்னு சொல்லலாம், பணியாரம்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம்தான். இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. நம்ம ஆப்ப சோடா சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துட்டு அந்த கப்பில் இன்னும் கொஞ்சம் தண்ணி, இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வரணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். அதனால் இது மாவு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பணியாரம் பொரித்து எடுக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். பெரிய தீயில் வச்சா பிரிஞ்சு வந்துடும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது நீங்கள் 2 நாள் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள் வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துடலாம். இது பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு மீடியமான இனிப்பு சுவையோடு தான் இருக்கும். ரொம்ப இனிப்பாக இருக்காது. அதனால் எல்லாருமே சாப்பிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நம்ம பொரிச்சிட்டு பின்னாடி பக்கம் திருப்பி போடணும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.